கேட்கிற பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதனிடத்தில் இரண்டு விஷயங்கள் இல்லையோ அவனால் சுவனம் செல்ல முடியாது. அந்த இரண்டு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சபையில அறிவிக்கும் பொழுது, யாரிடத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இல்லையோ அவர்களால் சுவனம் செல்ல முடியாது என்பதை அந்த அமர்விலே நபிகளார் பதிவு செய்கிறார்கள். தொழுகலாம், ஆனா அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வேண்டும். நோன்பு வைக்கலாம், அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வேண்டும். பரிபூர்ணமாக அமலை நாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பது என்பது அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அமல்களில் நாம் செய்கிற பொழுது இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إذا قلت لصاحبك يوم الجمعة அன்சிட் வல் இமாமு யக்துபு ஃபகத் லகவுத. ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அருகமையில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு, பேசாமல் இரு என்று எதை கூறினாலும் ஃபகத் லகவுத, நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நபிமொழியை இந்த ஜும்மாவுடைய அமர்விலே உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் இலக்காக மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் தீர்மானித்துள்ளோம். அப்படிப்பட்ட அந்த இலக்கிற்காக வேண்டி ஏராளமான நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதில் நாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், பார்க்காத இறைவனை மறுமையில் பார்க்க இருக்கின்றோம் என்ற ஆவலோடு ஆர்வத்தோடு எல்லா முஸ்லிம்களும் நன்மைகளில் பாகுபாடின்றி இஸ்லாத்தில் சொல்லப்படாத நன்மைகள் கூட செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சொல்லப்படுகிற அமல்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான அமல்களை நமக்கு காட்டி தருகிறார்கள், அவர்களும் செய்துள்ளார்கள். உதாரணத்திற்கு ஹஜ்ஜுடைய கிரியை வணக்கங்களை எடுத்து பார்த்தோமே என்று சொன்னால் ஏராளமான வணக்க செயல்பாடுகள் அந்த ஹஜ்ஜில் அடங்கியிருக்கிறது, உம்ராவில் அடங்கியிருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலைமை ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்தால் சுவனம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை தான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை அமல்களை யார் செய்கிறீர்களோ, யார் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சுவனம் சொர்க்கம் நிச்சயம். எத்தனை ரசூலுல்லாஹ் வாக்குறுதி எடுத்திருக்கிறாங்க நம்ம அனைவரிடத்திலும். சஹாபாக்கள் இடத்துல இருந்து ஆரம்பித்து அவர்களுடைய சந்ததிகள், அதற்கு பிறகு வந்த சமுதாயம், அதற்கு பிறகு நபிகளாருடைய இறுதி சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நபிகளாருடைய வாக்குறுதி என்பது அமல்கள் செய்தால் சுவனம் நிச்சயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதே போல ஒரு சபை, அந்த சபையில அமர்ந்து கொண்டு நீங்கள் அமல்கள் செய்வதை மட்டும் வைத்து சுவனம் செல்ல முடியாது என்று நபிகளார் பேசுகிறார்கள். உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இத்தனை நாட்கள் தொழுதால் சொர்க்கம் என்று சொன்னீர்கள், நோன்பு வைத்தால் சுவனம் என்று சொன்னீர்கள், தர்மத்தை வாரி இறைத்தால் சுவனம் என்று ஆசை மூட்டினீர்கள். ஆனால் இன்றைக்கு சுவனம் இதை செய்தால் இல்லை என்று கூறுகிறீர்களே, என்ன சொல்ல வரீங்க என்று கேட்கிற பொழுது
நபிகளார் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதனிடத்தில் இரண்டு விஷயங்கள் இல்லையோ அவனால் சுவனம் செல்ல முடியாது. அந்த இரண்டு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சபையில அறிவிக்கும் பொழுது, யாரிடத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இல்லையோ அவர்களால் சுவனம் செல்ல முடியாது என்பதை அந்த அமர்விலே நபிகளார் பதிவு செய்கிறார்கள். தொழுகலாம், ஆனா அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வேண்டும். நோன்பு வைக்கலாம், அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வேண்டும். பரிபூர்ணமாக அமலை நாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பது என்பது அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அமல்களில் நாம் செய்கிற பொழுது இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், எந்த வித மாதிரி அமல்கள் செய்யணும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு 3 செயல்பாடுகளை நம்முடைய வாழ்நாட்களில் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளையும் பெற்று சுவனம் சென்று விடலாம் என்கிற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தருகிறது. என்ன வழிமுறை? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முதலாவதாக இந்த அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளையும் இலகுவாக பெறுவதற்கு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு 3 வழிமுறையை நாம் பார்க்கலாம். அதுல முதலாவது வழிமுறை, முதலாவது செயல்பாடு என்று கூட சொல்லலாம். என்ன செயல்பாடு என்று பார்க்கிற பொழுது, குர்ஆனை ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பு வைத்தல். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் குர்ஆனோடு தொடர்பு வைப்பதற்கும் நமக்கும் எல்லல்ல, எள்ளின் முளையளவு கூட சம்பந்தம் கிடையாது என்கிற மூலமாக நம்முடைய செயல்பாடு வெளிப்படுத்துகிறோம். அதெல்லாம் என்னுடைய பையன் ஒதுக்குவான், என்னுடைய புள்ள வயசுக்கு வந்துருச்சா அந்த புள்ள மார்க்கத்தை கத்துக்கிட்டா போதும், கூட ஏதாவது சொல்லணும்னா என் மனைவிக்கு சொல்லிக்கலாம், ஆனா எனக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் கிடையாது என்கிற அளவுக்கோ இல்ல நம்முடைய வாழ்நாள் அமைத்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை முஸ்லிம் ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்று சொன்னால் அந்த வீதியில் நடக்கும் பொழுது மைக்கெல்லாம் தேவையில்லை, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது சத்தங்கள் வெளியில கேட்கும். வெளியில யாராவது நடந்து போனாங்கன்னா அவர்கள் ஓதக்கூடிய, வெளியில நடந்து போகக்கூடிய நபர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் குர்ஆனுடைய ஓதுதலுடைய சத்தத்தை சிறிதாத்தி கேட்பாங்க. இப்படி நடைமுறை இன்னைக்கு இருக்குதா? ஏதாவது இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு சாயங்கால நேரமான அசருடைய நேரத்திற்கு பிறகு நடந்து செல்கிற பொழுது குர்ஆனுடைய ஓசை கேட்கிறதா அல்லது பிக்பாஸினுடைய ஓசை கேட்கிறதா? யாரையோ திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கூத்தாடிகளை ஒன்று சேர்த்து ஒரு செட்டை அமைத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் செய்வதை குழந்தைகளோடு இஸ்லாமில் அமர்ந்து பார்க்கிறோமே, இதுதான் இஸ்லாமியர்கள் காட்டி தந்திருக்கிற வழிமுறையா? நபிகளார் அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்கு உண்டான எளிமையான வழிமுறை முஸ்லிம்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னது? சினிமா படங்களையோ அல்லது பிக்பாஸ் திரையுலகமையோ அதை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றலாம் என்கிற சிந்தனையில இருக்கிறோமா? எவ்வளவு மோசமான சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை கேட்டால் எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? நபிகளாருடைய வரலாறை சொல்லுங்க, கேட்டு பாருங்களேன். அதிகமா வெளியில எல்லாம் போக வேணாம், நம்ம பசங்க இருப்பாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல். அதையே வாப்பா நாங்க கத்துக்கணும், எனக்கு தெரியாது. இன்னும் ஒருபடி அழுத்தி கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்க என்ன எனக்கு கத்தா கொடுத்தீங்க, சொல்லி கொடுத்தீங்களா? அப்ப தவறு யாருடையது? நம்முடையதுதான். நாம் எப்படி நம்முடைய சமுதாயத்தை உருவாக்குகிறோமோ அதே அடிப்படையில் தான், அந்த பிரதிபலிப்பில் தான் நம்முடைய சமுதாயம் உருவாகும். குர்ஆனை கொடுத்து பாருங்க, செல்போனை வாங்கி கொடுக்க தெரியுது, லாக்டவுன் வந்துருச்சு, ஆன்லைன்ல தான் கல்வி கற்க முடியும், வேற வழி இல்லைன்னு வாங்கி கொடுத்தது, அதனுடைய தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது? செல்போன் இல்லாம ஒரு 5ஆம் வகுப்பு பையனை பார்க்க முடியுமா? 5ஆம் வகுப்பு மகன் அவன் என்ன செய்யறான்? நான் கல்வியை தான் கத்துக்க போறேன், யூடியூப் தான் பார்க்க போறேன், இதாவது தகவலை கூகுள்ல சேகரிக்க போறேன், ஏஐ வந்துருச்சு, அதுல என்னுடைய மைண்ட நான் கிரியேட்டிவிட்டி செலுத்த போறேன். ஏஐ யூஸ் பண்றதுனால மூளையினுடைய வளர்ச்சி, சிந்தனைகள் அதிகரிக்கிறா அல்லது குறைதான்னு பார்த்தா எந்த ஏஐ செயலியை உருவாக்கினார்களோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏஐ என்பது மிகவும் ஆபத்தான ஒரு செயலி, அது எமர்ஜென்சிக்கு அவசர தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய முதல் எதிரியே ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை யாரும் பயன்படுத்தாதீர்கள் என்று யார் உருவாக்கினார்களோ தயாரித்தார்களோ அவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஆனா நம்முடைய பசங்க என்ன இருக்கிறாங்க?
நம்முடைய சமுதாயம் எதுல கவனம் செலுத்துது என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு குர்ஆனுடைய தொடர்பு வைக்கக்கூடிய செயல்பாடை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாம தான் பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல குர்ஆனை ஓதக்கூடாது என்ற சூழல் ஏற்பட்டு, குர்ஆனை ஓதினால் நகரத்திலிருந்து வெளியேற்றுவோம், நீ என்ன வேலை செஞ்சுக்க, சத்தம் இல்லாம செஞ்சுக்க அப்படின்ற ஒரு சூழல் அபூபக்கர் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னா, இப்னு தகீனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அபூபக்கர் அலி அவர்கள் ஊரை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படுகிற ஒரு தருணம் வருது. இந்த தகவல் கேள்விப்படுறாங்க. எதனால? அங்க தொழுக முடியல, சப்தமிட்டு குர்ஆனை ஓத முடியல. அப்ப அதையெல்லாம் நான் ஏற்படுத்தி தரேன், அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அபூபக்கர் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ரூமை ஏற்படுத்தி தராங்க, ஒரு அறை ஏற்படுத்தி தராங்க. அந்த அறையில் அபூபக்கர் அவர்கள் சத்தமா ஓதிக்கிறாங்க, குர்ஆனை சத்தமிட்டு ஓதுறாங்க, சத்தமிட்டு தொலை வைக்கிறாங்க. இப்படி நடைமுறை கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஆனா அபூபக்கர் அவர்களுடைய குரலோசை அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துடைய வீட்டார்கள், குறைஷி நபர்கள், அவங்களுக்கு கேட்குது. வந்து பாக்குறாங்க, மக்காவுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி வந்து பார்க்கும் பொழுது அபூபக்கர் அழைச்சு வெளியில நிக்க வச்சு சொல்றாங்க, சத்தமிட்டு குர்ஆன் ஓதக்கூடாது. ஏன்னா எங்களுடைய குறைஷி குலத்தை சார்ந்த பெண்கள் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதனால வேதனையில கிடையாது, உண்மையான மார்க்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இதா வஜிலத் இதா துக்கிரு பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வசனங்கள் கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் யாராவது ஓதுறது நம்ம கேட்டோம்னு சொன்னா, திருமறை வசனத்தை நாம ஓதணும்னா, உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான இறையச்சவாதிகள் அதை ஓதுகிற பொழுது தங்களை அறியாமல் தன்னுடைய கண்களில் தண்ணீர் தழும்பும். என்றைக்காவது தழும்புகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அபூபக்கர் அவர்கள் ஓதுவதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குறைஷி குலத்தை சார்ந்த பெண்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு தாக்கம் ஏற்படுது. அப்ப நாம வணங்குற மார்க்கம் சரியில்லையோ, லாத்து மனாத்து உஸ்ஸாங்கிற கடவுள் இருக்குது, அதெல்லாம் பொய்யோ, ஓரிரை கொள்கைன்னு இவர் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, இது என்னதா இப்படின்னு சுத்தி உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குறைஷிகள் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் இந்த நாட்டுல இந்த ஊர்ல இருக்கும்னு சொன்னா அவர் சத்தம் இல்லாம குர்ஆன் ஓதிக்கலாம், சத்தம் வந்துச்சுன்னா ஊரை விட்டு நிக்கிறோம். இப்னு தகீனாவே அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்களா அபூபக்கர், அவரிடத்துல எச்சரிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்னு தகீனா என்ன செய்யறாரு, இந்த நாட்டுல நீங்க இருந்துக்கங்க, பல நன்மைகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, சிரமப்படுவோருக்கு நீங்கள் அவருடைய பாரத்தை சுமக்கிறீங்க, ஏழை மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர், நன்மைகளை செய்து கொண்டிருப்பவர், நீங்க ஏன் இந்த ஒரு நிபந்தனைக்கு இறங்கி போக கூடாது, சத்தமில்லாம குர்ஆனை ஓதிக்கங்களேன்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்யுது, அபூபக்கர் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு சத்தம் இல்லாம குர்ஆன் ஓதுறாங்க. ஆனா இஸ்லாமுடைய மார்க்கம் வளர்ச்சி அடையணுமா இல்லையா? அபூபக்கர் அவர்களுக்கு உள்ள முறுத்துது, நாம ஓதக்கூடியது சத்தியமான வேத வசனங்கள், இதை ஓதுறதுனால அவன் பயத்தினாலதான் சொல்றான், நிபந்தனை போடுறான், அதை உடைக்கணும். நான் இந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, வாழனாலும் சரி, யாராவது அடைக்கலம் கொடுத்தாலும் கொடுக்கறவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய வசனங்களை நான் ஓதுவேன்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டினுடைய முற்றம் வெளியில வந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க, சத்தமாக குர்ஆன் ஓதுறாங்க. அப்படி ஓதும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய குறைஷி மக்கள் எல்லாம் அபூபக்கர் சூழ்ந்து நின்று குர்ஆன் வசனங்களை செவிதாழ்த்தி கேட்கிறாங்க. குறைஷிகளுக்கு ஒரே அச்சம், வயிற்றுல புளிய கறக்கிற மாதிரி ஒரு அச்சம். எப்படின்னா, இவங்க எங்க இஸ்லாத்தை ஏத்துருவாங்களோ, என்னுடைய மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய தாய் தந்தையெல்லாம் அழுகுறாங்க, அபூபக்கர் அவருடைய அந்த ஓசையினுடைய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு எங்க இஸ்லாத்தை ஏத்துருவாங்களோன்னு இந்த குறைஷிகளுக்கு அச்சம் ஏற்படுகிற அளவிற்கு அவருடைய குர்ஆன் வசனங்களை ஓதுறாங்க. அந்த அளவிற்கு இப்ப குறைஷிகள் எல்லாம் எதிரியாக நின்று அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன சொன்னோம், சத்தம் இல்லாம ஓதக்கூடாதுன்னு, சத்தம் இல்லாம ஓதணும்னு சொன்னமா இல்லையா, அந்த நிபந்தனை மீறுறீங்களா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, இனிமே இந்த நாட்டு எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு குர்ஆனை மற்ற மக்களுக்கு கேட்கிற அடிப்படையில ஓதுவேன் என்கிற முடிவை எடுத்து எல்லா நபர்களும் கேட்கிற அடிப்படையில குர்ஆனை சத்தமிட்டு ஓதுறாங்க. ஏன் இந்த பிடிவாதம்? எதனால அபூபக்கர் அவர்கள் சத்தமிட்டு குர்ஆன், சாதாரண ஒரு விஷயம் தான், இது கட்டாயம் கூட கிடையாது. ஆனா 4 பேர் இதை கேட்டு அவருடைய உள்ளங்கள் நடுங்கி இஸ்லாத்தை ஏற்கிற அளவிற்கு ஒரு சிந்தனையை, ஏதாவது ஒரு தீப்பொறியை அல்லாஹ் கொடுப்பான் என்கிற அடிப்படையில தான் அந்த சஹாபிய நபி தோழர் செய்தார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்கிறோம். அதே போல
குர்ஆனை ஓதுவதின் மூலமாக நாம எவ்வளவு சிறப்புகளை அடைகிறோம்னு சொன்னா, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது சேர்த்து ஒரு எழுத்து கிடையாது, மூன்றும் தனித்தனி எழுத்துக்கு. அலிஃப்ங்கிறது ஒரு எழுத்து, லாம்ங்கிறது ஒரு எழுத்து, மீம்ங்கிறது ஒரு எழுத்து. இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தனியாக அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான். அப்ப எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் பல காலகட்டமாக, பல ஆண்டுகளாக, பல ஜும்மா உரைகளில் கேட்டிருப்போம், பல பொதுக்கூட்டங்களில் கேட்டிருப்போம், பல உரைகள் சமூக வலைத்தளங்களில் கேட்டிருப்போம். ஆனா நடைமுறைப்படுத்துகிறோமா? அதுதான் விஷயம். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ரமலானுடைய மாதம் வந்துடும், அந்த மாதத்துல முழு குர்ஆனையும் ஓதணுங்கிற அடிப்படையில என்னத்தை ஓதுறோம்னு தெரியாது, தப்பா ஓதுறோமோ சரியா ஓதுறோமான்னு தெரியாது, ஆனா ஓதணும். குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்துல 30 நாட்களுக்குள்ள முடிச்சாகணுங்கிற ஒரு வரியில என்னன்னு விளங்காம ஓதுவாங்க. இப்படி ஓதுனால் அவர்களுக்கு பயன் இருக்கா? அரபி ஓதுனாங்கிற நன்மை மட்டும்தான் இருக்கும், ஆனா என்னன்னு தெரியாது. காலங்காலமா இத்தனை வருஷம் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது தெரியாது. அப்படி தெரியாததுனாலதான் நம்முடைய சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இஎம்ஐ போடுறாங்க, வட்டிக்கு போய் நிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று வேண்டும், கடனை அடைக்க முடியாத நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டால் அவனுக்கு தொழுகை இல்லை, சுவனமே கிடையாது. நீங்கள் போரே செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய தூதர் பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி இஸ்லாமியராக நீங்கள் வாழ்ந்திருக்கிற நிலையில் ஒரு போர்ல கலந்துக்கிறீங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து அடைஞ்சாச்சு. ஆனால் அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கின்ற வரை அவரால் சூனம் செல்ல முடியாது என்று நபிகளார் சொன்னார்கள். இதுல எப்படி தெரியும்? திருமறையோடு தொடர்பு வைக்கணும். அப்ப தமிழை படிக்கணும். நமக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ, ஆங்கிலமா, தமிழா, மலையாளமா, என்ன மொழி நமக்கு தெரியுதோ, நம்முடைய தாய்மொழி எதுவோ அதை புரிந்து கொள்கிற மொழியில் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அப்படி படித்தால், குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளையும் நாம் இலகுவாக பெற்றுவிடலாம் என்பதற்காக முதல் செயல்பாட்டை நாம் உங்களுக்கு விதைத்திருக்கிறோம். இரண்டாவது செயல்பாடு என்ன? அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு இரண்டாவது செயல்பாடு என்பது சாதாரணமான செயல்பாடாக தோணும், தர்மம். இதை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை யாராவது ஏழைகள் பள்ளிவாசலுக்கு வெளியில இருப்பாங்க, ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு 50 பேர் எடுத்துக்கங்க என்று சொல்ற மாதிரி, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்களோ அல்லாஹ்வோ தர்மத்தை காட்டல. இது தர்மத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் இறையச்சத்தை, உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால முடியும், சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் என்கிற எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கும். அப்ப நாம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மனம் உவந்து உள்ளத்திலிருந்து கொடுக்கிறோமா, அல்லது பெருமைக்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லது வந்துட்டோம் கொடுத்துருவோமே இப்படிங்கிறதுக்காக கொடுக்கிறோமான்னு பார்த்தா பல நபர்கள் இந்த அடிப்படையில் இருக்கிறாங்க. 4 பேர் பாக்குறாங்க, பார்க்கும் பொழுது ஒரு 500 ரூபாய் நீட்டுறது, அவரு கடந்து போயிட்டாருன்னா ஒரு 200 ரூபாய் சில்லறை கொடுங்க இப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏராளமான நபர்கள் தர்மத்துல அலட்சியமா இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. எந்த அடிப்படையில் தெரியுமா தர்மம் கொடுக்கணும்? தர்மம் செய்கிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரி, தர்மம் செய்யும் பொழுது இந்த செய்தி ஞாபகம் வராம இருக்க கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க, நபிகளாருடைய மனைவி. இவருடைய வீட்டுல உணவினுடைய அவசிய தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனா உணவு இல்லை. அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட ஒரு சூழல், வீட்டுல எந்த உணவுப் பொருளுமே இல்லை. ஒரு பேரிச்சம்பளம் இருக்குது, ஒரே ஒரு பேரிச்சம்பளம் இருக்குது. இன்னொரு செய்தியில 3 பேரிச்சம்பளம்னு வரும். அப்ப ஒரு பேரிச்சம்பளம் மட்டும் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல ஆயிஷா அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. ஒரு பெண் மதீனா முழுக்க எல்லா நபருடைய வீட்டையும் ஏறி தட்டுறாங்க உணவுக்காக, யாரிடத்திலையும் உணவு இல்லை. இறுதியாக நபிகளாருடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிற பொழுது, திரையை அகற்றுகிற பொழுது உள்ள ஆயிஷா அவர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா, உணவு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை கையில கொடுக்குறாங்க. அந்த பெண் தன்னுடைய 2 கை குழந்தைகளோடு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கிறது, கடுமையான பசி, தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அழுகையோடு இருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்து அந்த ஒரு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை பிரிச்சு அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க அந்த பெண். அவங்களுக்கே இல்லாத ஒரு சூழல். அப்ப ஆயிஷா ரலி அவர்கள் இதை பார்த்துட்டு இரவு ரசூலுல்லாஹ் வந்த உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அதை நான் சாப்பிடலாம்னு எடுத்து வச்சிருந்தேன்,
ஆனா ஒரு பெண் கேட்கிறாங்க, தன்னுடைய 2 குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களும் கடுமையான பசியில இருந்தாங்க. ஆனா தனக்கு இல்லைனாலும் அந்த 2 குழந்தைகளுக்கு கொடுத்து உதவுறாங்களே, எப்பேற்பட்ட ஒரு செய்தி பார்த்தீங்களான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மெய் சிலிர்த்து பார்த்து, ஆயிஷா அவர்களுக்கு குழந்தை இல்லை. நபிகளாருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனை, அவர்கள் அந்த செய்தியை பார்க்கிற பொழுது, அந்த நிகழ்வை, அந்த 2 குழந்தைகளுக்கு ஒரு தாய் தன்னுடைய உணவை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஆயிஷா அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், இப்படியுமா அல்லாஹ் உலகத்துல படைச்சிருப்பா என்கிற மாதிரி ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்துல பதிவு செய்யறாங்க. அதே போல நம்முடைய செயல்பாடும் இப்படிதான் இருக்கணும். தனக்கு இல்லைனாலும் சரி, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற சிந்தனை நம்ம தர்மம் செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய செய்தி நினைவு வர வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கொள்கை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளையும் பெற்றுக் கொள்வதற்காக இலகுவான 3 வழிமுறைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதுல முதலாவது வழிமுறை, குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். வெறுமனே அரபியில மட்டும் வாசிச்சுட்டு போகாம பொருளை உணர்ந்து நாம் படித்து அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். இரண்டாவது செயல்பாடு தர்மம் என்பதையும், அப்படி தர்மம் செய்கிற பொழுது தனக்கு இல்லை என்றாலும் சரி, ஒரு தேவை, கட்டாயமான ஒரு நிலை இன்னொருவருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்து தருவான் என்கிற சூழலில் நாம் தர வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். அதற்கு இன்னொரு உதாரணம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து சில காலங்கள் கடத்துகிறது. இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சபை அமைத்து, ஒரு மனிதர் திடீரென்று உணவு கேட்டு நபிகளாரை அழைக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல உணவு இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, சாப்பாடு இல்ல, உணவு, பேரிச்சம்பழம் எதுவுமே இல்லை. அப்ப சபைக்கு கொண்டு வந்து இந்த மனிதருக்கு, இந்த விருந்தாளிக்கு இன்றைய இரவு உணவளிப்பவர் யார் அப்படின்னு கேட்ட அடுத்த மாத்திரத்தில் உடனே புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அபூ தல்ஹா அவர்கள் கையை உயர்த்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உணவு கொடுக்கிறேன், நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. வீட்டிற்கு அழைத்து சென்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல என்ன இல்ல, உணவு இல்ல. அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அபூ தல்ஹா ஒரு யோசனை சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன உணவு இருக்கு, ஒருவர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உணவு இருக்கு, வேற யாருக்கு இல்ல. குழந்தைகள் எத்தனை பேர், 9 பேர். 9 குழந்தைகளும் பசியால் அழுதால் தூங்க வச்சிருங்க. மனைவி இடத்துல யோசனை சொல்றாங்க, பசியில அழுதுச்சுன்னா தூங்க வச்சிருங்க குழந்தைகளை. நீங்களும் நானும் சாப்பிடுவது போல பாவனை, சமிக்கனை செய்து கொள்வோம். விருந்தாளி வந்திருக்கிறார்ல, அவர் அமர வச்சிருவோம். விளக்கை ஏற்றுவது போல விளக்கு அணைச்சிருங்க. விருந்தாளிக்கு என்ன தெரியும், நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு தெரியும். இன்னைக்கு நம்ம சாப்பிடல, ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா, நாளைக்கு இதை விட கூடுதலாக தெரியுமா, நமக்கு கூட்டி இருக்கிற அந்த விருந்தாளிக்கு இந்த உணவை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இதே போல இரவு கழியுது, விருந்தாளி திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. 2 பேரும் சாப்பிடல, குழந்தைங்களும் சாப்பிடல. அடுத்த நாள் நபிகளாருக்கு இந்த செய்தி வருது. 2 பேரையும் அழைக்கிறாங்க, அபூ தல்ஹா அவர்களையும் அவருடைய மனைவியும் அழைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜிபல்லாஹு மின் ஃபஆலிகுமா, உங்க 2 பேருடைய செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைகிறான். அல்லாஹ்வே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்ன தெரியுமா, நமக்கு இல்லைனாலும் சரி பிறருக்கு கொடுத்து உதவி, அவருக்கு தேவையாக இருக்குதா கொடுத்து உதவ வேண்டும் என்கிற சிந்தனை தர்மத்தில் வர வேண்டும் என்று சொல்லி 3வது செயல்பாட்டை நாம் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு 3வது செயல்பாடு பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பது. இந்த 2 இருக்குல்ல, தர்மம் செய்யறதா இருக்கட்டும், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுவது, கற்பது, பள்ளிவாசலோடு தொடர்போடு இருந்தீங்கன்னா இது 2மே கிடைச்சிடும். அப்ப அதிகமான பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு இருக்க வேண்டும். வயசு வித்தியாசம் கிடையாது. முதல்ல பையனை நீ போய் கத்துக்க, நீ மக்தபாரிசா போ அனுப்புறதை விட்டுட்டு அவர்களோடு நீங்களும் வந்து பாருங்க. பல லட்சக்கணக்கான தகவல்களை நீங்கள் மார்க்கத்தில் நீங்கள் கற்காததை கற்றுக்கொள்ளலாம். அவ பள்ளிவாசலோடு தொடர்போடு இருக்கிற சிறப்பை பத்தி நபிகளார் சொல்லுகிற பொழுது, ரஜுலுன், ஒரு மனிதன் இருக்கிறான், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், உள்ளங்களால் ஈர்க்கப்பட்ட பள்ளிவாசல் அவருடைய உள்ளங்களால் ஈர்க்கப்பட்டிருக்கும். பள்ளிவாசல்லே கதியா இருப்பான்.
வருமானத்தையும் ஈட்டிக்குவான், வெளியில போய் ஏதாவது சம்பாதிச்சு குடும்பத்தையும் பார்ப்பான். ஆனா பள்ளிவாசலுடைய நிலைமையில் இருப்பான், அதிகமா தொழுக வருவான், சுத்தம் பண்ணுவான், கழிவறையை சுத்தம் பண்ணுவான். இந்த மாதிரியான நிலைமைகள் எந்த இளைஞர்களுக்கு இருக்குதோ நாளைக்கு மறுமையில அரிசுடைய நிலையில இருப்பதாக நபிகளார் வாக்குறுதி சொல்றாங்க. இந்த நடைமுறையை நம்முடைய சமுதாயம் நாம் உருவாக்கி தர வேண்டும். பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு இருக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வேலை தொழுகைக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல், ஜும்மாக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல், இது கிடையாது. பள்ளிவாசலுடைய நோக்கம் வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட பள்ளிவாசல் இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக எல்லா பணிகளையும், சமுதாய பணி, தூய்மை பணி, ஒழுக்கத்திற்கான வகுப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைதான் பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ்வுடைய குதிரை காலத்துல ஒரு கருப்பு நிற பெண் பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. நபிகளாருக்கு இந்த செய்தி தெரியல. சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தேடுறாங்க அந்த பெண்ணை. ஒரு பெண் இருந்தாங்களே, தூய்மை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் நடந்தது சொல்றாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம், நீங்க வெளியூர் போயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் கடிஞ்சு பேசுறாங்க. யாரு தெரியுமா அந்த பெண்? பள்ளிவாசல இத்தனை ஆண்டு காலமாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு புதிதான கருப்பு நிற பெண் பள்ளிவாசல் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. தொலை வச்சிங்களா ஜனாசா தொழுகை? தொலை வைக்கல. நபிகளார் அந்த கபரை காட்டுங்கன்னு சொல்லி கபருக்கு அருகாமையில போய் நின்று ஜனாசா தொழுகை, காயிப் ஜனாசா, அந்த பெண்ணுக்காக தொழுகிறாங்க, அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. என்றைக்காவது இந்த மாதிரி தனித்துவமான சிறப்பான செய்தி பார்த்திருக்கிறோமா? அப்ப இந்த அளவுக்கு பள்ளிவாசல் தூய்மை பண்றதுக்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை இருக்குதுன்னா இது சாதாரணம் கிடையாது. அப்ப அதோடு நாம் தொடர்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியான ஒரு செய்தி, மதுரையில இருக்கக்கூடிய சில நபர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதற்காக வசூல் பண்ணுவதற்காக பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது துவரங்குறிச்சி என்கிற ஒரு பகுதியில 11 பேர் கொண்ட நபர்கள் ஒரு கார்ல வராங்க. அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுது. அந்த இடத்திலேயே ஒருவர் மரணித்து விடுகிறார். இந்த செய்தியை கொண்டு போய் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, அவங்க மனைவிய தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுடைய கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லல, ரொம்பவும் அவசர நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா இறந்துட்டாருன்னு சொன்னா வீட்டுடைய நிலைமை எப்படின்னு தெரியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்யுங்க, துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த முறை தொடர்பு கொண்டு தொலைபேசியில பேசும் பொழுது அந்த பெண் மனைவியை கேட்கிறாங்க, என்ன நிலைமை இருந்தாலும் சரி உண்மையை சொல்லிருங்க, ஹக்க சொல்லிருங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இறந்து போன தகவலை சொல்றாங்க. உங்களுடைய கணவர் விபத்து ஏற்பட்ட அந்த இடத்திலேயே மறந்துட்டாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பெண் என்ன சொல்லி இருக்கணும், ஒப்பாரி வச்சு அழுகணும். நம்ம அப்படிதான் பண்ணுவோம். என்னுடைய கணவர் போயிட்டானே, அப்பவே சொன்னனே பள்ளிவாசல் போயிட்டு இருக்கிறியே, இன்னைக்காவது மரணம் வந்துச்சே, என்ன பார்க்க முடிஞ்சுச்சா, இப்படின்னு பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில அந்த பெண்ணுடைய பக்குவத்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, இறைவா நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில், பள்ளிவாசலோடு தொடர்போடு இருக்கும் பொழுதோ அல்லது நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணத்தை எனக்கு கொடு. இந்த துவாவை அந்த சகோதரர் கேட்டிருக்கிறாரு. அதைத்தான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றாங்க. அப்ப அந்த சகோதரியோ அல்லது அந்த சகோதரனை தூக்கி பிடிச்சு நம்ம பேசல, ஆனா அவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கு? அவர்களும் சாதாரண இஸ்லாமியில் தானே, மலக்குமார்களா, நபிமார்களா, சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் காரணமாக அவருடைய வாழ்க்கை சீர்படுத்தும். இவர்களுக்கு தான் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நிறைந்திருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 3 செயல்பாட்டையும் தொடர்ச்சியாக நாம் செய்து சுவனத்தை நெருங்குவோம், சுவனத்தை அடைவோம், சுவன மாளிகையில் நாம் எல்லாம் சந்திப்போம் என்று சொல்லி எனது உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.